இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வெளிச்சத்தில் நடப்பும் வாருங்கள் என்கிற ஆன்மீக தொடரின் நிறைவு நாளிலே நாம் வந்துவிட்டோம். இன்றைய நாளிலே குணத்திலே கிறிஸ்துவுக்கு நிகரான தன்மை, குணத்திலே கிறிஸ்துவுக்கு நிகரான ஒரு தன்மையை கொண்டிருப்பவர்கள் மீது மாத்திரமே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை போடப்படும். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை பெற்றிருப்பவர்களும் இக்கட்டு காலத்திலே பாதுகாக்கப்படுபவர்களும் இயேசுவின் சாயலை முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும். தேவனுடைய முத்திரை பரிசுத்தமில்லாத ஒரு ஆண் அல்லது பெண்ணின் நெற்றியின் மீது ஒருபோதும் போடப்பட மாட்டாது. உலக பற்றுள்ள உலக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கின்ற ஆண் அல்லது பெண்ணின் நெற்றியின் மீது ஒருபோதும் போடப்படாது. பொய் நாவுகள் அல்லது வஞ்சக எண்ணங்களை கொண்ட ஆண்கள் அல்லது பெண்கள் நெற்றிகளில் மீண்டும் ஒருபோதும் போடப்படாது. முத்திரையை பெற்றுக்கொள்ளுகின்ற அனைவரும் தேவனுக்கு முன்பாக கரையற்றவர்களாக பரலோகத்திற்கு செல்லும் பிரஜைகளாக இருக்க வேண்டும். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிப்பவர்கள் மாத்திரமே ஜீவனுள்ள தேவனின் முத்திரையை பெறுவதற்கு சலுகை பெற்றவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய பிரமாணம் வானத்தில் தோன்றும். மடிக்கப்பட்ட 2 கற்பலகைகளை பிடித்திருக்கின்ற ஒரு கரம் வானத்திலே காணப்படுகிறது. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனை நியாயாதிபதி, சங்கீதம் 56 வாசிக்கின்றோம் என்று தீர்க்கதரிசி கூறுகின்றார். இடிமுழக்கத்திற்கும் அக்கினியின் சீற்றத்திற்கும் நடுவே வாழ்க்கையின் வழிகாட்டியாக சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய நீதியாகிய அந்த பரிசுத்த பிரமாணமானது இப்பொழுது நியாய தீர்ப்பின் சட்டமாக மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த கரம் அந்த கற்பனைகளை திறக்க அக்கினியின் ஒரு எழுதுகோளால் எழுதப்பட்ட 10 கற்பனையின் வார்த்தைகள் அங்கே காணப்படுகின்றன. அனைவரும் வாசிக்க தகுந்த விதத்தில் அதன் வார்த்தைகள் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அவர்கள் நினைவுகள் எழுச்சடைய தேவன் எழுச்சடைய உதவி செய்கின்றார். அவர்கள் நினைவுகள் எழுச்சடைகின்றன. முரணான சமய கருத்துக்களுக்கும் மூட நம்பிக்கைகளுமாகிய இருள் அவர்கள் ஒவ்வொரு மனதிலிருந்தும் அகன்று போகின்றது. தேவனுடைய 10 பிரமாணங்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் அதிகாரத்தோடும் பூமியின் குடிகள் அனைவருக்கும் முன்பாகவும் பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. கடந்த 113 நாட்களாக இந்த 3 தூதர்களின் செய்திகளை அழியப்போகும் உலகுக்கு ஓர் அன்பின் அழைப்பாய் கொடுக்கும்படி நீர் ஒவ்வொரு நாளாய் பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இனி தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்ற சூழலை எங்களுக்கு உருவாக்கி தாரும். கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.